நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிறு ஆராதனை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் நாம் காத்து நிற்கிறோம். இருந்த வண்ணமாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் நம்மை தாழ்த்துவோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், ஸ்தோத்தரிக்கவும், ஆண்டவரே உம்முடைய அன்பு வார்த்தைகளை கேட்கவும் வந்திருக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி மன்றாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஔஷதமாய் கடந்து வர உதவி செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, திருச்சபையிலே இன்று நாம் ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு இயேசுவின் பார்வையில் சிறுவர்கள். மிக நல்ல ஒரு தலைப்பு, இயேசுவின் பார்வையிலே சிறுவர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நம்முடைய தியானத்தை துவக்கலாம். நான் வாசிக்கிறேன். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளே வரக்கூடிய, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மகா மேன்மையும் உண்மையுமான இந்த உயரிய பதவி அல்லது உயரிய இடத்தை ஆண்டவர் தருவதற்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் தருகிற ஆலோசனை, மனம் திரும்பி இந்த சிறுவர்களைப் போல நீங்கள் ஆக வேண்டும் என்றால் அவருடைய பார்வையிலே சிறியவர்கள், அவருடைய பார்வையிலே சிறுவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சிறுவர்களுடைய குணாதிசயம் என்ன? அந்த குணாதிசயம் பெரியவர்களாகிய நமக்குள்ளே வர வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இத்தனை அழுத்தம் திருத்தமாய் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், சிறுவர்கள் அப்படின்னு ஆண்டவர் யாரை பார்க்கிறார்? வயதில் சிறியவர்களையா? இல்லை. ஆண்டவர் சிறியவர்கள் என்று ஒரு சில குணத்தை வைத்திருக்கிறார். அந்த குணமுடையவர்களைத்தான் சிறுவர்களாய் பார்க்கிறார். அந்த குணம் நமக்குள்ளே வர வேண்டும். அதனால்தான் அவர் சொல்றாரு, இந்த சிறியவரில் ஒருவனுக்கும் இடைஞ்சல் பண்ணாத, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா நினைக்காத. சின்னவங்க ரொம்ப விசேஷமானவர்கள். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று அதற்குத்தான் ஆண்டவர் சொன்னார். சிறுவர்களை அதிகமாய் நேசிக்கிறவர் ஆண்டவர். என்ன காரணம்? அவர் பெரியவர்களை அவர் நேசிக்க மாட்டாரா? பாரபட்சம் உள்ள ஆண்டவரா? இல்லை. அந்த சிறுவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பார்வையில் சில குணங்களை வைத்திருக்கிறார். அந்த குணம், அதை நாம் இன்று கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த ஆண்டவர் விரும்புகிற அந்த சிறுவர்களுக்குள்ளே அந்த குணத்தை நாம பெற்றுக்கொண்டால் ஆண்டவர் நம்மையும்
அந்த சிறுவர்களைப் போலவே பார்த்து நித்திய ஜீவனை நமக்கு அவர் வாக்களிக்கிறார். ஆண்டவருடைய உள்ளத்தில், அவருடைய பார்வையில் சிறுவர்கள் விசேஷித்தவர்கள். அப்போ சிறுவர்களுடைய உள்ளத்தில் அவர் வைத்திருக்கிற, அவர் பார்க்கிற அவருடைய பார்வை என்ன? ஒன்று, முதலாவது, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம், சிறுவர்கள் குறித்து அவர் சொல்லும்போது 4வது வசனம், 18:4 மத்தேயு, ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். அப்ப சிறு பிள்ளைகளிடத்துல அவருடைய பார்வையில் அவர் பார்க்கிற முதல் குணம் தாழ்மை. ஆண்டவருடைய உள்ளத்தை அசைக்கக்கூடிய குணம் ஒன்று தாழ்மையான குணம். நாம் தாழ்மையோடு இருக்கிறோம். நான் அடிக்கடி செய்தியில் சொல்வது போல, நம்மை விட மேல் அதிகாரிகளிடத்தில் நம்ம தாழ்மையாக இருந்துடலாம், இருப்பது போல நடிச்சிடலாம். ஆனால் நம்மை விட பதவியிலே கீழ்நிலையில் இருப்பவர்கள், நம்மை விட எல்லா விதங்களிலும் அதிகாரத்திலும் பதவியிலும் கீழ்நிலையில் இருக்கிறவர்கள், அவர்களிடத்தில் நம்ம தாழ்மையாய் போக முடியுதா? இல்லை. அங்க நம்முடைய அதிகாரத்தை காட்டும். தாழ்மை உள்ளவர்கள், பிள்ளையை போல ஒருவன் தன்னை தாழ்த்தாவிட்டால், அப்படி தாழ்த்துகிறவன் எவரும் அவன் தான் பரலோகத்தில் பெரியவங்க. எப்போதும் தாழ்மை உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு பெரிய ஊழியர்களாக இருக்கலாம். பெரிய ஊழியர்னா அதிக அளவில் ஊழியம் செய்யறவர்களாக இருக்கலாம். ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஊழியராக இருக்கலாம். தன்னை தாழ்த்துகிறவர்கள், தன்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறவர், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையிலே யாரை சிறுவர்கள் என்று அழைக்கிறார்? தாழ்மை உள்ளவர்கள். நீங்களும் நானும் நமக்குள் இருக்கிற பெருமை, மேட்டிமை, அகந்தை, ஆணவம், நான் என்கிற அகங்காரம் எல்லாவற்றையும் நொறுக்கி அவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்துகிறது மாத்திரமல்ல, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் என்னை தரைமட்டாய் நான் தாழ்த்தி என்னை தாழ்த்துவது போல நான் மற்றவர்களிடத்திலும் தாழ்மை உள்ளவனாய் நடந்து கொள்ளணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவனவன் பிறனை தன்னிலும் பெரியவனாய் நினைத்து வணக்கம் செலுத்து. நான் ஒரு அரசு பள்ளியிலே சில காலம் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் என்னுடைய இயல்பு, நான் பள்ளிக்கூட காம்பவுண்டுக்குள்ள உள்ள நுழையும் போதே சிரித்த முகத்துடன் எல்லாருக்கும் வணக்கம் செலுத்துவேன். ஹெச்எம் வந்தாலும் சரி, வேறு எந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, நான் வணக்கம் செலுத்துவேன். அதே போல எங்களுடைய பள்ளிக்கூடத்திலே படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள், மாணவிகள், சின்ன பிள்ளைகள் சில நேரம் வணக்கம் சொல்லணும். நிறைய பிள்ளைகள் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் சொல்லும். எல்லாருக்கும் வணக்கம் செலுத்துவேன். எல்லாருக்கும் வணக்கம் செலுத்து. அது என்னுடைய பழக்கம். கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே நான் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுகிற ஒரு பழக்கம் முடியும். புதிதாய் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மாறுதலாய் நான் சென்ற பொழுது அந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு ஆசிரியர் இருந்தார். ஒரு வாரம் என்னுடைய நடவடிக்கையை பார்த்து விட்டு ஸ்டாஃப் ரூமில் என்னை தனிமையில் என்னிடத்தில் பேசினார்.
அவர் என்னை விட வயதில் மூத்தவர், ஆனால் அரசு பணியிலே சர்வீஸில் என்னை விட ஜூனியர். இப்போ அவர் சொன்னார், நீங்கள் என்ன எல்லாருக்கும் இவ்வளோ சீனியர் நீங்கள்? அவர் என்கிட்ட சொல்கிறார், சின்ன வயதில் வேலைக்கு வந்துட்டீங்க, இவ்வளோ சீனியராக இருக்கிறீங்க, உங்களோட ஜூனியருக்கெல்லாம் எதுக்கு வணக்கம் போடுறீங்க? அதாவது நம்ம பள்ளித்துக்குள்ள வந்தோன்னா, அவர் சொன்னார், வந்தோன்னா நம்மளை விட சீனியர், வயதில் சீனியர், அனுபவத்தில் சீனியர் இருந்தால் அவங்களுக்கு நாம் விஷ் பண்ணணும். நம்மை விட ஜூனியர்கள் இருக்கும் பொழுது நாம் விஷ் பண்ணக்கூடாது. அந்த ஜூனியர்கள் தான் சீனியராகி உங்களுக்கு விஷ் பண்ணணும். அவர் கிறிஸ்தவர் அல்ல, அதனால் அவர் அதை சொல்லலை. ஆனால் நான் அன்னைக்கு ஒன்றும் சொல்லலை, அவர்கிட்ட சரி சரின்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய இயல்பு குணத்தை நான் மாற்றலை. சில நாள் கழித்து நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் சொன்னதை நான் கேட்கலை அப்படின்ட்டு நீங்கள் தவறாக நினச்சிடாதீங்க. நீங்கள் சொன்னதை நான் காது கொடுத்து கேட்டேன், ஆனால் அதன்படி நான் செய்ய முடியாது. ஏன்னா எங்கள் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்காரு. ஆகவே நான் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுகிற இயல்புடையவன். அதனால் சீனியர் ஜூனியர் என் ஸ்டூடெண்ட்டை கூட நான் பார்த்தா நானே விஷ் பண்ணுவேன் சில நேரங்கள். ஆண்டவருடைய பார்வையில் சிறுவர்கள் அப்படின்னா தன்னை தானே தாழ்த்துகிறவன், இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள பல நேரங்களிலே ஆண்டவர் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ளாமல் இருந்தால், இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள நிறைய நேரங்களில் நம்மை பிரச்சனைகளுக்குள்ளே நடத்துகிறார். சில நேரம் சிலவங்களை அற்பமாக நினைப்போம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்து அவங்க வந்து நமக்கு உதவி செய்கிற மாதிரி சொல்லுவார் ஆண்டவர். நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அது வரைக்கும் நம்ம அவங்கள அலட்சியமாக வச்சுருக்கோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் அப்படி ஒரு பிரச்சனையில் கொண்டு நம்ம அதை சிக்க வச்சு அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு காரியம் கிடைக்கிற மாதிரி ஆண்டவர் வச்சிருவார். அதற்கு முன்பு அதனால தான் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதீர்கள். நம்ம ஒருத்தர் அற்பமாக என்றோன்னு என்ன அர்த்தம்? அவங்கள விட நான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு குணம்தான். அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்க. ஆகவேதான் வேத தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை அவர் சிதறடிக்கிறார். ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி சிறுபிள்ளையை போல நம்மை தாழ்த்துவோமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பார்வையிலே சிறுவர்கள் ஆண்டவரை எப்படி இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறீரோ அந்த குணாதிசயங்களிலே ஒரே ஒரு காரியத்தை பார்த்தேன். இந்த சிறியவர்களைப் போல தன்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குள் ஒட்டி கொண்டிருக்கும் ஆணவம், பெருமை, மேட்டிமை, அகந்தை எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்று. நீர்களை நடத்துகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்ற நாங்கள் உமக்குள் இருக்கிற அதே தாழ்மை, அந்த அன்பு எங்களுக்குள்ளும் வரட்டையா. அபிஷேகம் பெற்ற எங்களுக்குள்ளே தாழ்மை வரட்டும். தாழ்மையும் அன்பையும் தராத அபிஷேகங்களுக்கு வேண்டாம். நீர் எப்படி எல்லாவற்றையும் தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தீரோ அப்படி போல நாங்களும் ஊழியத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்த உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.